நம்ம என்ன பேசுறோம், இவங்க என்ன பதில் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு பொண்ணுங்க அவங்களாம் சரி, நான் தமிழ் தேசியத்துல ஒரு நல்ல ஒரு பற்றோட இருக்கிற பெண்மணின்னு நான் நம்பினேன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இரவிங்கிற ஆர்கனைசேஷன் பேசிட்டு இருக்கோம். ஆமா, இவங்க இன்னொரு இயக்கத்துல இருக்காங்க, அதாவது இவங்க தனிப்பட்ட ரீதியாக நடத்துற ஒரு இயக்கத்துக்கு அவங்க தான் அந்த பேரை போட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமா, மாத்தி பேசுறாங்க. நேர்மை இல்லையா? தயவு செஞ்சு சொல்றேன், தமிழ் தேசியத்துக்குள்ள நீங்க வரீங்கன்னா உங்களோட முதல் தகுதி என்ன தெரியுமா? நல்லா நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை, நல்லா அறிவா செயல்படணும்னு அவசியம் இல்லை. முதல் தகுதி நேர்மை. நேர்மையா இருங்க. ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா அதை நேர்மையா எதிர்கொள்ளுங்க. நேர்மை இருந்துச்சுன்னா அதுதான் முதல் தகுதி தமிழ் தேசியத்திற்கு. அந்த நேர்மையை நீங்க இலக்க அந்த நேர்மையை ஒளிச்சு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அது தமிழ் தேசியமா இருக்காது, பின்னடைவு உங்களுக்கு தான். நான் இது இப்போ சொல்லிட்டேன். இன்னொன்று சொல்றேன், எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்ல எந்த இயக்கமும் எந்த கட்சியும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வருகிறது என்றால் அதை நான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன், நான் கடுமையாக எதிர்ப்பேன். அது திமுகவா இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, விஜயோட டிவிகேவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, தேமுதிகவா இருந்தாலும் சரி, மதிமுகவா இருந்தாலும் சரி, திகாவா இருந்தாலும் சரி, என்ன இளவா இருந்தாலும் சரி, நான் எதிர்ப்பேன். இது நம்ம ஸ்டாண்டு. இது மக்களுக்காக நம்ம செய்யறோம்.